ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போது இந்த ஒரு ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் சார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட சார்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஆஃப்டர் தட் ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஃபண்டமெண்டல்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அண்ட் தென் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக எப்படி நம்ம மாறுறதுன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அந்த ஒரே ஒரு பிடிஎஃப்பில் இருக்குது. நம்ம அந்த பிடிஎஃப் பற்றி மட்டுமே டீட்டெயிலாக இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சார்ட் சொல்லலாம் இல்லை, இதுதான் ஆக்சுவலாக ட்ரேடிங் சார்ட்டே. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா கோல்டு சார்ட்டு. இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டாக $3,366 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், இதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகும், மேலே போகலாம் இல்லை கீழே வரலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அது அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. மேலே போகிறதுக்கும் ரீசன்ஸ் இருக்குது, கீழே வரத்துக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் பார்த்திங்கன்னா, பேஸ்டாக இப்படி மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா, நீங்கள் எங்கேன்னு கீழே இறங்குது, அப்படியே கொஞ்சமாக மேலே போகுது, அப்புறம் மறுபடியும் கீழே வருது. இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சார்ட்டை வைக்கணுன்னாலுமே இல்லை சார்ட்டை பார்க்கணுன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி தான் ஒன்று எல்லாருமே காமனாக ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இதை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து மேலே போகும், இல்லை இங்கேருந்து கீழே வரட்டும். ஏன் எல்லாருமே கேண்டில்ஸ்டிக் எடுக்கிறாங்க? ஏன் வேறு ஆப்ஷன்ஸே இல்லையா நமக்கு? ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஹாலோ கேண்டில்ஸ் இருக்குது, லைன் சார்ட் இருக்குது, ஏரியா சார்ட் இருக்குது, அண்ட் தென் ஸ்டெப் லைன் சார்ட் இருக்குது, காலம் இருக்குது. ஸோ லைன் பார்த்திங்கன்னா இப்படி வருது, அண்ட் தென் ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி வருது. இது ஹெச்எல்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இது ஏரியா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா சார்ட் டிஃபராக இருக்கும். ஆனால் மேஜராக 99% கிட்ட நிறைய பேர் கேண்டில் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் எதனால் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் கேண்டில் ஸ்டிக் பார்த்தா மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியுமா, இப்படி யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன, இது ஏன் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு இனிமேல் வர வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அன்டில் தென், டாட்டா.